வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகம் பத்தி தாங்க உங்ககிட்ட பேச போறேன். இதுவரைக்குமே கிருஷ்ணர் 3 வகையான யோகத்தை சொல்லிட்டார். சாங்கிய யோகம், தியான யோகம், கர்ம யோகம். சாங்கிய யோகம் கபிலர், சுகபிரம்மம், சனகர் முதலான நால்வர் இவங்களால தான் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா அவங்களாம் தவம் இருந்து அந்த பரபிரம்மத்தை முழுமையா உணர்ந்தவங்க. அவங்கள மாதிரி நம்மளால பண்ண முடியுமானா முடியாது. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். ஏன்னா நமக்கு இந்த உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற பேதத்தையவே நாம முழுசா புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சும் அத வாழ்க்கையில அப்ளை பண்ணாமலே தான் வாழ்ந்துகிட்டு வரோம். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு மயக்கம் இந்த வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் தியானம் பண்ண, தியான யோகத்துல ஈடுபடுன்னு கிருஷ்ணா சொல்றாரு. தியானத்துக்கான முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. அது மூலமாவும் நம்மளுடைய மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தி ஆத்மாவை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். அதுவும் முடியலையா, கர்மயோகம் ரொம்ப சுலபமானது. இத யாரு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நீ உன்னுடைய கடமைய எந்த பலனும் எதிர்பார்க்காம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வா, அதுவே போதும் அப்படின்ட்டாரு. இது வரைக்கும் சொன்னதுலயே கர்மயோகம் தான் எல்லாத்த விடையும் சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஆனா கண்ணனையே நம்பி கண்ணனையே முழுசா சரணடைஞ்சவங்களுக்கு இருக்கிறது பக்தி யோகம். அது என்ன பக்தி யோகம்? பக்தி யோகத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். கர்மயோகத்துல எந்த பலனையுமே எதிர்பார்க்காம கடமை செய்யறது. பக்தி யோகத்துல எந்த பலனையுமே எதிர்பார்க்காம கடமை செய்யறது அதுதான். ஆனா அந்த பலனாவும் கிருஷ்ணன் தான் வேணும்னு நினைக்கிறது. இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. எல்லா கடமையும் முழுமையா கிருஷ்ணருக்கே அர்ப்பணிச்சிட்டு கிருஷ்ணனையே பலனா எதிர்பார்க்கறது தான் பக்தி யோகம். ஏன்னா பக்தர்களுக்கு முக்தி கூட தேவையில்லைங்க. அவருடைய அன்பு, அரவணைப்பு அது மட்டும்தான் தேவை. இப்படி எல்லாத்தையுமே முழுசா கிருஷ்ணன்கிட்டயே ஒப்படைச்சு அவர் நினைவாலேயே ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறவங்க தான் பக்தர்கள். அதுவே பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் செய்யறவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்களால இந்த குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் இது எல்லாத்தையுமே அவங்களால சரிசமமா சுலபத்துல பார்க்க முடியும். கர்மயோகம் செய்யறவங்களால கூட சம்டைம்ஸ் நிறைய கோபம் வரும், இல்ல சலிப்பு வரும், இல்ல பேராசை வரும். இந்த மாதிரி குணங்கள் அவங்கள அதுல இருந்து டைவர்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இந்த பக்தி யோகத்துல பாத்தீங்கன்னா என்னதான் டைவர்ட் பண்ணாலும் புடிச்சு இழுக்கிறதுக்கு கிருஷ்ணர் இருப்பாரு. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்தி தான் ஒவ்வொரு வேலையுமே செய்யறோம். கிருஷ்ணா இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா, கிருஷ்ணா இந்த இது உனக்காக அப்படின்னு அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அவருடைய அமிர்தமா நாம சாப்பிட்றது தான் அந்த உணவு. தண்ணி குடிச்சாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, தொடங்கும் போதும் சரி, முடியும் போதும் சரி, அதற்கான பலன் அடையும் போதும் சரி, எல்லாமே கிருஷ்ணனுக்கே அப்படின்னு அர்ப்பணிச்சு நம்மளுடைய வாழ்க்கைய நகர்த்தி கொண்டே போகிறது. இதுல எப்பேற்பட்ட இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் இருக்காரு. இது இப்படி நடந்திருக்கா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுவுக்கு கிருஷ்ணர் தான் பொறுப்பு அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எந்த ஒரு விகாரத்துக்கும் மனசுல இடம் கொடுக்காம வாழ்றதுதான் பக்தர்களுடைய வேலையே. அப்படிதான் பக்தர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு அவங்க கோபத்தை காட்ட மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஆசை உதிச்சாலும் கிருஷ்ணனை காட்டிலும் இந்த பொருள்
வசத்தியா அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் கிருஷ்ணர் அனுபவிக்காததா இல்ல ராமர் அனுபவிக்காத துன்பமா அப்படின்னு நினைச்சு அந்த துன்பத்தை ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தை அந்த பக்தி யோகம் கொடுக்கும். ஒரு உறவை பிரிஞ்சு போயிட்டாலும் சீதை ஸ்ரீராமனை பிரிஞ்சு இத்தனை காலம் வாழலையா, ராமர் அந்த துயரத்தை ஹேண்டில் பண்ணலையா அப்படின்னு அந்த ஊக்கத்தை அந்த ஸ்ரீராமன் சீத்தையும் கொடுப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் மனசுக்கு கிடைக்கும். தன்னுடைய பலமே தெரியாம ஒரு வேலையில நம்ம முடங்கி இருக்கும்போது ஹனுமன் எப்படி தன்னுடைய பலம் தெரியாம தவிச்சு நின்னப்ப ஜாம்பவான் ஞாபகப்படுத்தினாரோ அதே மாதிரி நாம வணங்குற கிருஷ்ணரும் நம்மளுடைய பலம் என்னன்னு பக்கத்திலேயே இருந்து உணர்த்துவாரு. நம்ம துவண்டு போய் அழுது எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல, நான் தனியா இருக்கேங்க போது அந்த உணர்வு வரும்போது உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நிக்கிறவர் தான் கிருஷ்ணர். அது நீங்க வணங்குற எந்த தெய்வ ரூபமா வேணாலும் இருக்கலாம். ராமனா இருக்கலாம், நரசிம்மனா இருக்கலாம், கிருஷ்ணனா இருக்கலாம், சிவபெருமானா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், அம்பாலா இருக்கலாம், ஏன் நீங்க வணங்கக்கூடிய மகான்களாவும் இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ளேயும் இருந்து அருள் புரியுறது அந்த கிருஷ்ணர் தான். இதுதான் சரணாகதிக்குடைய பெருமையே. என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் தான் எல்லாமே. எனக்கு ஏன் வெங்கட் அவ்வளவுதாங்க. நான் துவண்டு போகும்போதும் சரி, எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்கும் போதும் சரி, என் கூட இருந்து என் மனசுக்குள்ளேயே, மனசுங்கிறது ஒரு கோவில் தான். ஏன்னா அந்த கோவில்ல அமர்ந்திருக்கிற கிருஷ்ணர் என்ன வழி நடத்திக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நஷ்டங்கள், எவ்வளவோ வந்த பிறகும் அதுல எல்லாம் துவண்டு ஒரே இடத்துல நிக்காம நீ நகரு, நடந்துகிட்டே இரு, நமக்கெல்லாம் நடக்க நடக்கதாங்க பாதையே தெரியும். ஒரே இடத்துல நின்னுட்டா பாதை தெரியாது. அத நடக்க வைக்கிறது கிருஷ்ணர் தான், பக்தி தான். நாம எந்த கடவுள் மேல பக்தி வச்சாலும் சரி, அந்த பக்தி உங்களுக்கு என்னைக்குமே துணை நிற்கும். ஒரே ஒரு சூட்சமந்தான், கர்மயோகத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணும்போது உங்களுக்கு அதீத பலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும். இது நான் அனுபவத்துல கண்ட உண்மை. நிறைய மகான்கள் நம்ம பார்த்திருப்போம். அவங்க எல்லாருமே கர்மயோகத்தோடு செஞ்ச பக்தி யோகம்தான். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும். நமக்கெல்லாம் கலங்கரை விளக்கமா இருக்கிற மகான்கள் எப்படி கடல்ல தெத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு வழிகாட்டுறாங்களோ, அதே போல பக்தி எந்த தெய்வமா இருந்தாலும் சரிங்க, அது ஒரு மரக்கட்டை போல. அந்த மரக்கட்டைய பிடிச்சிக்கிட்டா நாம கடல்ல எப்படியோ தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நமக்கு அந்த பக்தி ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பக்தர்களுடைய கதை கேளுங்க. இந்த தெய்வம்தான் கும்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வமாவே இருந்த பலனை கொடுக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர். அது அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அடுத்து உங்களுடைய பக்தி எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, எளிமையான பக்தியே போதும். நீங்க செய்யற செயலை அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு உங்களுடைய கடமை செஞ்சாவே போதும். அதையே அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. நீங்க போய் குடம்படமா பால் ஊத்தணும், இல்ல காவடி எடுக்கணும், இல்ல பூ மிதிக்கணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனோபாவம் தான் முக்கியம். மனசுல இருந்தே பக்தி செஞ்சாவே போதும். இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு பெரியவர் ஒரு ஜோசியரை பார்க்க போறாரு. அவர் போயிட்டு ஜாதகத்தை காட்டுறாரு.
அவருடைய ஜாதகத்த வாங்கி பார்த்த ஜோசியர், இவர் நாளைக்கு மதியத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார்ன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா, அது அவர்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? சரி போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு அனுப்பி வச்சுட்டாரு. அந்த வெளிய வந்த பெரியவரு, ஒரு பாழடைஞ்ச கோவிலுக்குள்ள போய் நிக்கிறாரு. அது ஒரு சிவன் கோவில். அந்த கோவிலோட நிலைமைய பார்த்த அந்த பெரியவருக்கு மனசு ஆறல. "எப்பேர்ப்பட்ட சிவலிங்கம்! இவ்ளோ அழகா இருக்கு." அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்துல மனசுலயே, "என்கிட்ட மட்டும் நெறைய பணம் இருந்தா, இந்த கோவில இந்த மாதிரி கட்டுவேன். இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு" மனசுலயே அவரு பூஜை பண்றாரு. கற்பனை பண்றாரு. பெரிய கோவில் கட்டுறாரு. சிவலிங்கத்த பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க. நித்திய பூஜை பண்றாங்க. நெறைய அன்னதானம்லாம் பண்ற மாதிரி அவர் தன்னுடைய மனசுலயே கற்பனைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த கோவில்லேருந்து வெளிய வராரு. அடுத்த நாள் மறுபடியும் ஜோசியர போய் பார்க்குறாரு. வந்த பெரியவர பார்த்துட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம். "எதுக்கு நீ இன்னைக்கும் வந்திருக்க? நீ இன்னும் உயிரோடவா இருக்க?" அப்படிங்கிறாரு. அப்புறம், "நீ என்ன பண்ணுன? நேத்து ஃபுல்லா என்ன பண்ணுனன்னு முழு விவரத்தோட சொல்லு" அப்படிங்கிறாரு. "நேத்து நான் இங்க வந்துட்டு போனது நெறைய மலைங்க. மலையில போயி ஒரு கோவில்ல போயி நான் தங்கிட்டேன். பாழடைஞ்ச கோயிலு. அது ஒரு சிவன் கோவிலு" அப்படின்னாரு. "அவ்வளோதான் பண்ணியா? வேற எதுவும் பண்ணலையா?" "நான் மனசுல நெனச்சுக்கிட்டேன், எனக்கு மட்டும் நெறைய பணம் இருந்தா, இந்த கோவில் பெரிய அளவுல கட்டியிருப்பேன். கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன். பூஜை பண்ணியிருப்பேன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேங்க. அவ்வளோதாங்க" அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஜோசியர் சொன்னாராம், "நீ எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்க தெரியுமா? மனசுலயே நீ ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணியிருக்க. அதோடைய பலன் தான் உன்னுடைய உயிர காப்பாத்திருக்கு. உனக்கு ஆயுசு கெட்டி. நீ நல்லா இருப்ப" அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனாராம். இவ்வளோதாங்க பக்தியே. மனோபாவம். நீங்களும் தினைக்கும் கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. விளக்கேத்தணும். கோவிலுக்கு போய் கற்பூரம் ஏத்தி, விளக்கேத்தி, அர்ச்சனை பண்ணி தான் சாமிய கும்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. மனசுலயே பகவான பிரதிஷ்டை பண்ணி, அவருக்கு நித்திய பூஜை பண்ணி, அவர வழிபட்டாவே நமக்கான அனுகிரகத்த அவரு அள்ளி அள்ளி குடுப்பாரு. பக்தியோட ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது, அந்த வேலையும் நேர்த்தியா இருக்கும். உங்களோட மனசும் ஒரு நிலையில இருக்கும். இதுதான் நான் இந்த பக்தி யோகத்துல கத்துக்கிட்டது. தேங்க் யூ.